எனவே அல்-இமாம் இப்னு கய்யிம் அவர் கூறுகிறார்கள், ஃபமன் லம் யதுஉ இலல்லாஹ் ஃபலைஸ அலா சபீலிஹி. எனவே யாரெல்லாம் அல்லாஹ்வின் பால் அழைக்கவில்லையோ, அழைக்கக்கூடிய தகுதி இருந்தும் அழைக்கக்கூடிய அறிவு இருந்தும் அறிவை பெற்றிருந்தும் அல்லாஹ்வின் பால் அழைக்கவில்லையோ, அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய பாதையில் உள்ளவர்கள் அல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி போகக்கூடியவர்கள் அல்ல என்று அல்-இமாம் இப்னு கய்யிம் இந்த ஆயத்திலிருந்து பெறக்கூடிய ஒரு படிப்பனையாக எங்களுக்கு கூறி காட்டுகிறார். எனவே சகோதரர்களே, வெறுமனவே நாங்கள் ரசூலுல்லாஹ்வை பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம் என்று கூறிக்கொண்டிருக்க கூடாது. மாறாக நாங்கள் அதனை அமுல் செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹ்வை உண்மையிலேயே நாங்கள் பின்பற்றுவோம் என்றால், ரசூலுல்லாஹ்வுடைய பாதையில் நாங்கள் உண்மையிலேயே இருப்போம் என்றால், அவருடைய அடிச்சுவடுகளை நாங்கள் பின்பற்ற வேண்டும். அதிலே முக்கியமான அம்சம் என்னவென்றால், ரசூலுல்லாஹ் எவ்வாறு மக்களுக்கு அழைப்பு பணி விட்டார்களோ, அதே போல் நாங்களும் மக்களுக்கு நாங்கள் பெற்ற அறிவை கொண்டு அழைப்பு பணி கொடுக்க வேண்டும். எங்களுக்கு முடியுமான அளவுக்கு அதிலே நாங்கள் பாடுபட்டு நாங்கள் தாவா பணிகளில் கலந்து கொண்டு அதற்குரிய உதவிகளை நாங்கள் எங்களுக்கு முடியுமான அளவுக்கு செய்ய வேண்டும். ஆனால் நாங்கள் அனைவர்களும் துனியா வாழ்க்கையில் மூழ்கி எங்களுடைய வியாபாரங்களை பார்த்துக் கொண்டு, எங்களுடைய உலக வாழ்க்கை இதுதான் முக்கியம் என்று பார்த்துக் கொண்டு அதிலே மூழ்கி நாங்கள் வாழ்ந்து வந்தால் எப்போதோ நாங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றியவர்களாக, அல்லாஹ்வுடைய தீனின்பால் அழைப்பவர்களாக இல்லாவிட்டால் அழைக்கக்கூடியவர்களுக்கு ஒத்துழைப்பாக எப்போது இருக்க போறோம். எனவே சகோதரர்களே, எங்களில் ஒவ்வொருவருக்கும் இந்த தீனுடைய முக்கியத்துவத்தை அறிந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அவருக்கு முடியமான அளவுக்கு தாவா பணியில் ஈடுபட வேண்டும், இந்த இபாதத்தில் ஈடுபட வேண்டும். இது வெறுமனவே ஒரு ஹஸ்ரத் மால்கள் மாத்திரம் செய்யக்கூடிய ஒரு அம்சம் அல்ல. மாறாக எங்களிலே ஒவ்வொரு நபரும் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பகுதியில் தாவா பணியில் ஈடுபடக்கூடியவராக இருக்க வேண்டும். தாவா பணி என்பது ஒரு தாயிக்கு மாத்திரம் உரியதல்ல, ஒரு ஹஸ்ரத்துக்கு மாத்திரம் உரியதல்ல. மாறாக ஒரு தகப்பன் தன்னுடைய வீட்டில் மற்றவர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியவராக, தாவா கொடுக்கக்கூடியவராக, அவர் அறிந்த அம்சங்களை கொண்டு அதன்பால் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மக்களை அழைக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். அதே போல் ஒரு தாயை பொறுத்தவரையில் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அந்த தாய்க்கு முடிந்த அளவுக்கு அறிவை கொண்டு அந்த பிள்ளைகளுக்கு நல்லுபதேசங்களையும் நல்லதை கொண்டு ஏவக்கூடியவர்களாகவும் தீய அம்சங்களை கொண்டு தடுக்கக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். எனவே ஒரு முஸ்லிம் எங்கே இருந்தாலும் சரி, நலவை கொண்டு ஏவக்கூடியவராகவும் தீய அம்சத்தை கொண்டு தடுக்கக்கூடியவராகவும் இருக்க வேண்டும். அதற்குரிய அறிவு இருக்க வேண்டும். இதன் மூலமாக அந்த நபர் ரசூலுல்லாஹ்வை பின்பற்றக்கூடிய ஒரு நபராக உண்மையிலேயே ஆகிவிடுகிறார். இல்லாவிட்டால் வெறுமனவே அவருடைய நாவினால் தான் கூறிக்கொண்டிருக்கிறார், நாங்கள் ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுகிறோம். எனவே யாரெல்லாம் அல்லாஹ்வின் பால் அழைக்கக்கூடிய சக்தி இருந்தும் அறிவு இருந்தும் அல்லாஹ்வின் பால் அழைக்கவில்லையோ, நலவை கொண்டு ஏவாமல் தீயதை தடுக்காமல் மௌனமாக இருக்கின்றார்களோ, அவர்கள் உண்மையிலேயே ரசூலுல்லாஹ்வை பின்பற்றக்கூடியவர்கள் அல்ல என்று அல்-இமாம் இப்னு கய்யிம் இந்த ஆயத்தை அடிப்படையாக வைத்து கூறுகிறார்.